சையதுனா பிலால் ரலியல்லாஹு அற்புதமான குரல் வளம் உள்ளவர். அவங்களுடைய குரலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு மேம்படுத்தி வைத்திருந்தான்னு சொன்னா, அவங்களுடைய அந்த பாங்கு வெறும் மண்ணுலகம் மட்டும் கேட்கவில்லை, விண்ணுலகமும் கேட்டது. ஒரு முறை அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் பாங்கு சொல்றாரு. திரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகை புரிந்து, இன்னைக்கு என்ன உங்க பூமியில பாங்கே சொல்லலைன்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்லையே, சொல்லப்பட்டுச்சே, இல்லையே, சொல்லப்படலையே, பிலாலுடைய குரல் கேட்கலையே. ஆச்சரியப்பட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல வேற ஒருத்தர் நியமனம் செஞ்சிருந்தோம். அப்படியா? ஏன்னா பிலாலுடைய சத்தத்தை நாங்க அனுதினமும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது ஒரு பரக்கத்தான தொண்டை எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமானது அப்படின்றத இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்மளால புரிய முடியுது. இந்த தொண்டை பிரச்சனை நீங்க அற்புதமான வசீஃபாவை நம்முடைய உஸ்தாத்மார்கள் உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். தினசரி இஷா தொழுத பிறகு சூரா ரஹ்மானில் இடம்பெறக்கூடிய அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவ்வளவுதான்.